வேங்கை வயல் வழக்கை சிபிஐ விசாரிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை வைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த காவல்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசே ஒப்படைக்க வேண்டும் எனவும் விசிகா ஒரு நீண்ட அறிக்கையை விசிகாவின் கட்சி தலைவர் திருமாவளவன் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக வேங்கை வயல் வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 3 குற்றவாளிகள் என கூறியிருப்பது மிகுந்த ஒரு அதிர்ச்சியை அளிக்கிறது. காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மேல் விசாரணைக்காக ஆணையிட வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறோம். வேங்கை வயல் வழக்கை பொறுத்தவரை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காவல்துறை சிபிசிஐடி சார்பில் இது பிரமாண பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இந்த வழக்கில் கடந்த 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் 3 பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முரளிராஜா, சுதர்சன், கிருஷ்ணன் ஆகிய 3 பேர் குற்றவாளிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3வரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். பட்டியல் சமூகத்தினர் குறிக்கும் தண்ணீரில் மனம் கலந்ததான் வழக்கே இருக்கிறது. அந்த வழக்கில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களே குற்றவாளிகள் என்று காவல்துறை கூறுவது ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இது ஏற்கத்தக்கதாக இல்லை. எனவே சிபிசிஐடி சமர்ப்பித்திருக்கும் இந்த குற்றப்பத்திரிகை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது, மேலும் மேல் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் ஒரு வலியுறுத்தலை விடுத்திருக்கிறார். வேங்கை வலை குடிநீரில் மனித கலவை கலக்கப்பட்ட குற்றம் நிகழ்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. ஆரம்ப நிலையிலேயே இந்த வழக்கில் காவல்துறை பட்டியல் சமூகத்திற்கு எதிராக நடந்து கொள்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அதனால்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கைகள் அப்பொழுதே எழுந்தது. அந்த சூழலில் தான் இந்த வழக்கை 14ஆம் தேதி கடந்த ஜனவரி 23ஆம் ஆண்டு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு ஆணையிட்டது. இருப்பினும் இந்த சிபிசிஐடி நடத்திய விசாரணையில் கூட பட்டியல் சமூகத்தினர்கள் குற்றவாளிகளாக சித்தரிச்சிருப்பது, குற்றவாளிகளாக சொல்லியிருப்பது ஏற்கத்தக்கதாக இல்லை என சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரசுக்கு அடுத்தபடியாக மிக வலுவான ஒரு கட்சியாக விசிகா இருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ விசாரணை கேட்டிருந்த நேரத்தில் தற்போது விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் இந்த கோரிக்கையை வைத்திருப்பது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழ்நாடு அரசு முன்வந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். எனவே இந்த வேங்கை வயல் பிரச்சனையில் இன்று 3 குற்றவாளிகளாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் 3 பட்டியலத்தை சேர்ந்தவர்கள். எனவே இது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என திமுகவின் கூட்டணி பிரதான கட்சியான விசிகா கேட்டிருப்பது ஒரு அரசியல் சூழலில்